கனடாவிற்கு அனுப்புவதாக கூறி யாழ்ப்பாணம் கிளிநொச்சியைச் சேர்ந்த பெண்களை எதியோப்பாவில் இருக்கக்கூடிய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களிடம், மிகவும் காட்டுமிராண்டித்தனமான அந்த குற்ற கும்பல்களிடம் அனுப்பி அவர்களை அங்கே பாலியல் அடிமைகளாக்குவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சி ஒன்று முறியடிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கை போலீசார் மற்றும் எதியோப்பிய போலீசாரினுடைய அதிரடி நடவடிக்கைகள் காரணமாக அவர்கள் அருந்தப்பில் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள். ஒருவேளை அவர்கள் அங்கே சிக்கப்பட்டிருப்பார்களாக இருந்தால் இப்பொழுது அவர்களுடைய நிலைமை மிகவும் சீரழிக்கப்பட்ட நிலைமையில் அவர்கள் இருந்திருப்பார்கள். அவர்களை மிக பாதுகாப்பான முறையிலே இப்பொழுது காப்பாற்றி கரை சேர்த்திருக்கிறார்கள். இதில் அதிர்ச்சி தருகின்ற விடயம், கிளிநொச்சியைச் சேர்ந்த ஒருவர் இந்த குற்றச்சம்பவத்தினுடைய பின்னணியில் இலங்கையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். என்ன நடந்தது? இப்படியான விடயங்களில் பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும். வெளிநாடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது எப்படி பாதுகாப்பாக இருப்பது, இப்படியான சம்பவங்களில் மாட்டுப்படாமல் இருப்பதற்கு. வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். என்னுடைய வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கனடாவிற்கு அனுப்புவதாக யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்தவர்களை எதியோப்பாவில் இருக்கக்கூடிய பாதாள உலக கும்பல்களுக்கு விற்பதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்ட கிளிநொச்சியைச் சேர்ந்த ஒருவரை குற்றப்புலனாய்வு துறை கைது செய்திருக்கிறது. கடந்த 27 5ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு பாதுகாப்பு அமைச்சகத்தால் போலீஸ் மா அதிபருக்கு ஒரு தகவல் ஒன்று அனுப்பப்படுகின்றது. அந்த தகவலினுடைய அடிப்படையில் குற்றப்புலனாய்வு துறையினுடைய ஆட்கடத்தல் புலனாய்வு மற்றும் கடல்சார் குற்றப்புலனாய்வு பிரிவினர் இந்த விவகாரம் குறித்து விரிவான விசாரணைகளை ஆரம்பித்து இந்த அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம், வவுனியா, கிளிநொச்சி ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த நபர்கள் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். எதியோப்பிய தூதரகம் மற்றும் எதியோப்பிய போலீஸ் பிரிவிடமிருந்து தேவையான ஒத்துழைப்பு மற்றும் உதவிகள் வெளிநாட்டு விவகாரங்கள் அமைச்சகத்தினால் பெற்றுக்கொள்ளப்பட்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. விசாரணைகளின் போது தெரிய வந்த விடயம், யாழ்ப்பாணம், வவுனியா மற்றும் கிளிநொச்சியில் வசிக்கக்கூடிய 25, 26 மற்றும் 27 வயதுடையவர்கள்தான் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் கிளிநொச்சியைச் சேர்ந்த ஒரு நபர் மூலம் இந்த மோசடியில் சிக்கியிருப்பது தெரிய வந்திருக்கின்றது. விமான டிக்கெட்டுகள் மற்றும் விசாக்களை பெறுவதற்காக இந்த கிளிநொச்சியைச் சேர்ந்த இவர்களை அனுப்பிய அந்த சந்தேக நபர், இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்ற நபர், இவர்களிடம் இருந்து மொத்தமாக 6.4 மில்லியன் ரூபாய், அதாவது 64 லட்சம் ரூபாய்களை பெற்றுக்கொண்டு அவர்களை அனுப்பியிருக்கின்றார். அவர்களை கனடாவிற்கு அனுப்பிய பின்னர் அவர்களில் ஒவ்வொருவரிடமிருந்தும் ரூபாய் 10 லட்சம் பெறும் அடிப்படையில் தான் இப்படி அனுப்பியிருக்கின்றார். துபாய் வழியாக அவர்களை எதியோப்பியாவிற்கு அனுப்புவதற்கு முதல் கட்டமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்திருக்கிறது. துபாய் வழியாக வெளிநாடு சென்ற பின்னர் எதியோப்பியாவில் செயல்படுகின்ற ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலால் இந்த மோசடியில் சிக்கிய நபர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் கடத்தப்பட்டிருக்கிறார்கள். பின்னர் அவர்களை விடுவிப்பதற்கு அந்த எத்தியோப்பிய குற்ற கும்பல் இந்த குடும்பத்தவர்களிடம் கப்பம் கோரியிருக்கின்றது. எவ்வளவு தொகை என்று கேட்டால் $30,000 அமெரிக்க இந்த பிணைப்பணத்தை கோரியிருக்கின்றார்கள். இதில் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், பாதிக்கப்பட்டவர்களினுடைய இங்கு இருக்கக்கூடிய உறவினர்கள் அந்த தொகையை கொடுப்பதற்கு முயற்சி செய்திருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்டவர்களுடைய உறவினர்களும் சம்பந்தப்பட்ட கடத்தல்காரர்களுக்கு சுமார் 20 லட்சம் ரூபாய்களை வழங்குவதற்கு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள் என்பது தெரிய வந்திருக்கின்றது. மேற்கொண்டு நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் கண்டறியப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த மேற்கூறிய கடத்தலில் ஈடுபட்ட நபரை கைது செய்ய ஆட்கடத்தல் மற்றும் கடல்சார் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டது. ஆகவே எதியோப்பிய காவல்துறையினரும் இதில் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள். எதியோப்பியாவில் இருக்கக்கூடிய இலங்கை தூதரகத்தினுடைய மேற்பார்வையின் கீழ் மீட்கப்பட்ட 3 இலங்கையர்களையும் இலங்கைக்கு திருப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இந்த கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த எதியோப்பிய குற்ற கும்பலைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் அங்கே வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கைது செய்யப்பட்ட கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர், அதாவது இலங்கையில் கைது செய்யப்பட்ட அந்த கிளிநொச்சியைச் சேர்ந்த இவர்களை அனுப்பிய அந்த நபர் இந்த குற்ற கும்பல்களோடு, அதாவது எதியோப்பியாவில் இருக்கக்கூடிய இந்த பாதாள உலக கும்பல்களோடு என்ன தொடர்பில் இருந்திருக்கிறார் என்பது தொடர்பாக இப்பொழுது ஆராய்ச்சி மேற்கொள்ளப்படுகின்றது.
குற்றப்புலனாய்வு துறையினுடைய கடத்தல் புலனாய்வு மற்றும் கடல்சார் குற்றப்புலனாய்வு பிரிவுகள் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து கொண்டு இருக்கின்றது. ஆகவே பெண்கள் வெளிநாடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது எந்த ஏஜென்ட்டை நம்பி போகின்றீர்கள் என்பதனை ஒருமுறை மீண்டும் சிந்தித்துக் கொள்ளுங்கள். சற்று நீங்கள் ஏமாந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக சீரழிக்கப்பட்டுவிடும் என்பதற்கு இந்த விடயம் ஒரு உதாரணமாக அமைந்திருக்கின்றது. இதில் எப்படி தப்பிப்பது என்று கேட்டால் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில சமிக்ஞைகள் இருக்கின்றன, அவற்றை நீங்கள் அறிந்து கொண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்படியான முகவர்களை நீங்கள் அணுகுகின்ற போது மிக அதிகமான சம்பளம் தருவதாக கூறினால் நீங்கள் அலர்ட்டாக இருக்க வேண்டும். அதேவேளை உடனடியாக பணம் செலுத்துமாறு வற்புறுத்துவார்கள், உங்களை அழுத்தம் தருவார்கள் உங்களுக்கு. அப்பொழுதும் நீங்கள் சுதாகரித்துக் கொள்ள வேண்டும். வேறு நாட்டுக்கு டிரான்சிட் வழியாக அழைத்து செல்வதாக கூறுதல், அதாவது இந்த மாதிரி எத்தியோப்பியா இது போன்ற நாடுகளுக்கு ஊடாக டிரான்சிட், வழக்கமாக துபாய் மாதிரியான சில வர்த்தக வளர்ந்த கல்ஃப் கண்ட்ரிஸு கூடாகத்தான் இந்த டிரான்சிட் நடக்கும். ஆனால் இந்த எத்தியோப்பியா மாதிரியான நாடுகளுக்குள்ளால டிரான்சிட் என்று சொன்னால் நிச்சயமாக இது ஒரு ஸ்கேமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் மோசடியில் சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பாஸ்போர்ட்டை அவர்களிடம் வைத்திருக்க வேண்டும் என்று வலியுறுத்துவார்கள், அதாவது அவர்களிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்துவார்கள். இதெல்லாம் மிகவும் மோசமான மோசடிகளுக்கான முன் சமிக்ஞைகளாக இருக்கும். அடுத்தது, உங்களுடைய குடும்பத்தவர்களிடம் இது பற்றி எதுவும் தெரிவிக்காதீர்கள் என்றும் சொல்லி வைப்பார்கள். இந்த மாதிரியான சமிக்ஞைகள் கிடைக்கலையே நீங்கள் அலர்ட் ஆகிட வேணும். உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனங்கள் மூலமாகத்தான் நீங்கள் செல்ல வேண்டும். அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும். சமூக ஊடகங்கள் அல்லது தனிநபர் வாக்குறுதிகளை மட்டும் நீங்கள் நம்பி செல்லக்கூடாது. அடுத்தது, வேலை ஒப்பந்தத்தை முழுமையாக நீங்கள் வாசிக்க வேண்டும். சம்பளம், வேலை வகை, வேலை செய்யும் நாடு, முதலாளியினுடைய பெயர், இவை எல்லாவற்றையும் தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அடுத்தது, விசா மற்றும் விமான டிக்கெட்டை நீங்களே சரிபார்த்து கொள்ள வேண்டும். எந்த நாட்டுக்கான விசா வழங்கப்பட்டிருக்கிறது என்பதனை உறுதி செய்து கொள்ளுங்கள். அடுத்த விஷயம் பாஸ்போர்ட்டை நீங்கள் எந்த காரணம் கொண்டும் யாரிடமும் கொடுக்கக்கூடாது. தேவை ஏற்படுகின்ற பொழுது அதிகாரிகளிடம் மாத்திரம் காட்டலாம், ஆனால் நிரந்தரமாக அவர்களிடம் வைத்திருக்கும்படி கொடுத்து விடாதீர்கள். அடுத்த விடயம், குடும்பத்தினரோடு நீங்கள் தொடர்பில் இருங்கள். உங்களுக்கு நடப்பவற்றை அவர்களுக்கு அப்டேட் செய்த வண்ணம் இருங்கள். உங்களுடைய நீங்கள் இருக்கின்ற முகவரி, நீங்கள் பயன்படுத்துகின்ற தொலைபேசி இலக்கம் ஆகியவற்றை அவர்களோடு பகிர்ந்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எங்கு செல்கிறீர்களோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இலங்கை தூதரகம் அல்லது உயர்ஸ்தானிகர் ஆலயத்தினுடைய தொடர்பு விவரங்களை நீங்கள் இங்கிருந்து செல்லும் பொழுதே உங்களோடு சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். கனடா வேலை, யூரோப் PR, சில நாட்களில் விசா, இது போன்ற நம்ப முடியாத வாசகங்கள், வாக்குறுதிகளை சந்தேகத்தோடு தான் நீங்கள் எப்பொழுதும் அணுக வேண்டும். அதனை மறந்து விடாதீர்கள். அவசர நிலை ஏற்படுமாக இருந்தால் உள்ளூர் காவல்துறை, இலங்கை தூதரகம் அல்லது மனித கடத்தல் தடுப்பு அதிகாரிகளிடம் உடனடியாக உதவியை கோருங்கள். இந்த மாதிரி சென்று பாதிக்கப்பட்ட பல பெண்கள் இருக்கின்றார்கள், ஆனால் வெளியிலே செய்தி வருவதில்லை. இப்பொழுது இவர்கள் கைது செய்யப்பட்டதனால், குற்ற கும்பல்கள் கைது செய்யப்பட்டு பாதிக்கப்பட்டவர்கள் காப்பாற்றப்பட்டதனால் இந்த செய்தி வெளியிலே வந்திருக்கின்றது. இதுபோல இலங்கையில் நடந்த ஒரு சம்பவம், இலங்கைக்கு இந்தோனேசியாவிலிருந்து பெண்களை கடத்தி வந்தார்கள். இங்கு பாலியல் அடிமைகளாக வைத்திருப்பதற்காக இந்தோனேசிய பெண்களை கடத்தி வந்த சம்பவம் இருக்கிறது, அவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்று கூறி. ஆகவே இது எல்லா இடத்திலும் மனித கடத்தல், ஆட்கடத்தல் என்பது வேலை வாய்ப்புகளை தேடி வெளிநாடுகளுக்கு செல்லுபவர்களை இலக்கு வைத்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒன்று. ஆகவே வெளிநாட்டு மோகத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொள்ளக்கூடாது. அதற்காக மிகவும் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். இதில் கூறப்பட்ட விடயங்கள் பிரயோசனமானவையாக இருந்தால், யாராவது வெளிநாட்டுக்கு செல்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்களாக இருந்தால் அவர்களுக்கு அனுப்பி ஷேர் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.